வந்தது வந்துச்சு இன்ஸ்டாவில் ரீல்ஸு. ஆனாலும் இவங்க கொடுமைகள் நம்மளால் தாங்க முடியல. அந்த மாதிரி ஒரு 10 இன்ட்ரெஸ்டிங்கான ரீல்ஸை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சின்ன வயசுலேருந்தே நாங்கள் 2 பேரும் நல்லவங்களாவே வளர்ந்துட்டோம் இல்லடா. முகரக்கட்டையெல்லாம் பார்த்தாக்க அவ்வளவு நல்லவனுங்க மாதிரி தெரியலையடா. இந்த வருஷம் 2024 ஃபைனலுக்கு முன்னாடி ஆர்சிபிக்கும் சிஎஸ்கேக்கும் ஒரு மேட்ச்சு நடந்துச்சு. அதில் ஆர்சிபி தான் ஜெயிச்சிச்சு. ஆனால் இந்த ஆர்சிபி ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி இவங்களே ஒரு ப்ரிடிக்ஷன் மாதிரி ஒரு வீடியோ போட்டு என்னென்ன பண்ணுறாங்க பாரு ஃபேன்ஸு. What will happen over the course of the next 66 laps? And it's the Spanish Grand Prix in 2022. It's lights out and away we go. And it's a fairly even start. Charles Leclerc and Max Verstappen, but Verstappen is now coming back. And Leclerc who moves over to cut him off. Carlos Sainz has already been passed by George Russell. Sergio Perez on the inside, down into turn 1. Charles Leclerc has the lead from Verstappen. George Russell gets tagged, but manages to stay on the track. Sergio Perez just clipping his rear tyres. And there's Lewis Hamilton on the inside, battling away with Carlos Sainz. Does the inside work out well for the Mercedes as we head down towards turn 4? No, Sainz is ahead there of Hamilton, and now coming round the outside and making contact is Kevin Magnussen, and Magnussen goes off to the gravel. என்னதான் ப்ரிடிக்ஷனில் சிஎஸ்கே ஜெயிச்சாலும் ரியாலிட்டியில் ஆர்சிபி தான் ஜெயிச்சு. பரவாயில்லங்க, ஈசாலா கப் நம்தே. ஒரு நிமிஷம் நம்மளே யோசிக்க வச்சிச்சு, என்னடா பண்ணுறீங்க குழந்தைய போட்டு அப்படின்னு தோணுச்சு. அப்புறம் தான் பார்த்தோம்னா ஃபோட்டோ ஷூட்டுக்காண்டி குழந்தைய சப்பாத்தி மாதிரி சுற்றுன்னு சுற்றி இருக்காங்கன்னு தெரிஞ்சு. என்னண்ணா இது கோடு? பந்தய கோடு. ஒருத்தன் 50 புரோட்டா சாப்பிடணும்னு சொல்லி பந்தயம் கட்டி தோத்து போயிட்டான்ல. பந்தயத்துக்கு நாங்கள் வரலாமா? தாராளமா. ஒரு காலகட்டத்தில் இன்ஜினியருக்குன்னா அப்படி மதிப்பு இருந்துச்சு. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையே. ஆனால் சமீபத்தில் இன்ஜினியர் மதிப்பே இல்லாமல் போயிடுச்சு. ஆனாலும் இன்ஜினியர் பிடிச்சிட்டு ஒரு அறிவாளி நம்ம கையில் மாட்டியிருக்காரு. அந்த அறிவாளி நீங்களே பாருங்கள். புள்ளியில போட்டு போலாயா. டூரு போனால் நல்லா இருக்கும். அதுவும் நம்ம பசங்களோட போனால் இன்னும் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி வாந்தி எடுக்கிற கேஸ் ஏதாவது நம்ம குரூப்பில் ஒன்று கண்டிப்பாக இருக்கும். அதுலேருந்து கொஞ்சம் ஜாகிரதையாகவே இருக்கணும். சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா? யாராவது உங்களை ஃப்ரெண்டு ஐஸ் வாங்கி கேட்டு தொந்தரவு பண்ணாங்கன்னா மறக்காமல் இந்த மாதிரி ஐஸ் செஞ்சு கொடுங்க. இனிமேல் உங்கள்கிட்ட ஐஸே கேட்க மாட்டாங்க. எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே வாட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? ஏரோப்ளேன் மோட ஆன் பண்ணு. பார்த்து சிரிக்கிறதா அழுகுறதா நமக்கே கன்ஃபியூஷனாக இருக்குது. ஆனாலும் அறிவு கொஞ்சம் அதிகம்தான். என்னென்ன பண்றாங்க பாருங்க.
செக்கில் ஆட்டுறதுக்கு ஸ்கூட்டியை வச்சு சுற்றுன்னு சுற்ற விட்டுக்கு இருக்காங்க பாருங்க. நமக்கே தலை குழம்புது. செக்கில் ஆட்டின சுத்தமான உருட்டு. டூருக்கு போனால் இப்படி தப்பா போகணும். இவ்வளோ ஜாலியாக போனோம். இவ்வளோ லோ பட்ஜெட்லேயும் இவ்வளோ ஹையாக போக முடியுது நம்மளால. இதெல்லாம் நடக்குமா நினைச்சேன். நடந்துருச்சு. இப்படி எப்படின்னா யோசிக்கிறா பாருங்க. ஆனால் இவர்னா இங்கே இருக்க வேண்டிய ஆளே இல்லை, அமெரிக்காவுக்கு போக வேண்டிய ஆள். நீங்களா யாருடா? How do I tell you? பேரை காப்பாற்றுறதுக்கு பிள்ளை எவ்வளோ கஷ்டப்படுது பாருங்க. அந்த பிள்ளையை வாழ்த்துங்க. சின்ன வயசுல எங்க அப்பா என்னை பார்த்து இதெல்லாம் எங்க உருப்பட போகுதுன்னு சொன்னாரு. அவர் சொன்ன அந்த வார்த்தையை காப்பாற்றணுன்ற ஒரே காரணத்துக்காக இது வரைக்கும் உருப்படாம வாழ்ந்துட்டு இருக்கேன். ரோசா பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்க.